ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமலையில பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் இருக்குதுங்க. நம்ம WhatsAppலயே எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மேல் திருப்பதில போய் நாங்க சிஆர் டிஸ்ப்ளே இருக்குங்க. எவ்வளோ ரூம்ஸ் வேக்கன்ட் இருக்குன்னு அப்படி தான் தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ புதுசா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க திருப்பதி தேவஸ்தானம். அது WhatsAppலயே போய் நம்ம எவ்வளோ ரூம்ஸ் வேக்கன்ட்டா இருக்கு, எவ்வளோ ரூம்ஸ் ஃபில் ஆயிருக்கு நம்ம 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 மொபைல்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேல காமிச்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணிட்டு, நீங்க அதுக்குள்ள போயிட்டு ஹாய்ன்னு மெசேஜ் குடுத்தீங்கன்னாவே, உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெம்பிள் சர்வீஸ்ன்னு உள்ள போகுங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம டெம்பிள் டிடிடி டெம்பிள் சர்வீஸ் செலக்ட் பண்ணிட்டுங்க, நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, திருமலா அக்காமடேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது நம்ம செலக்ட் பண்ணணுங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா, ஸ்லாட்டட் சர்வர்ஸ் எஸ்சி டோக்கனும் பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஸ்ரீவான் டெஸ்ட் அதுவும் பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன் செலக்ட் பண்ணியிருக்கேங்க. நீங்க செலக்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் டிஸ்ப்ளே காட்டுங்க. இதில பார்த்தீங்கன்னா டோட்டல் 2300 ரூம்ஸ் இருக்குங்க. இதில பார்த்தா 2079 ரூம்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. வேக்கன்சி பார்த்தா 384 ரூம்ஸ் இருக்குங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 ரூம் இருக்குங்க. 100 ரூம்ல பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல எந்த ஸ்டேட்டஸ் நம்பர் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவில டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்குங்க. அதாவது இப்போதைக்கு 50 ரூமு, 100 ரூம் எந்த நம்பர் போயிட்டுருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, 1000 ரூமு அந்த ஏசி ரூம், 1100 ரூம் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்ல எந்த நம்பர் ஓடிட்டுருக்குது. அத எல்லாமே நம்ம WhatsAppலயே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதான் புதுசா திருப்பதி தேவஸ்தானம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க திருமலையில போனீங்கன்னா இதான் சிஆர் ஆஃபீஸ் இருக்குங்க. இந்த சிஆர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, காலையில 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இதில பார்த்தா உங்களுக்கு 50 ரூம் இருக்குங்க. 100 ரூம் இருக்குங்க. ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா 1000 ரூம் இருக்கு. 1100 ரூம்ஸ் இருக்குங்க. நீங்க 5 மணிக்கு போனோம்னாவே, நம்ம லைன் நின்னு நம்ம யாரோ ஒருத்தர் போனா போதுங்க. ஆதார் கார்டு காமிச்சு நம்ம நேரடியா போய் நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க. ரொம்ப கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா, குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகுங்க. கூட்டம் இல்ல ஃப்ரீ டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா ஒரு 1/2 மணி நேரத்துல எடுத்துடலாங்க. இதான் உங்க சிஆர்ஓ கவுண்டருங்க. இதில பார்த்தீங்கன்னா 50 ரூமு, 100 ரூமு ஒரு தனி லைன் குடுப்பாங்க. 1000 ரூமு, 1100 ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனி கியூ போட்டிருப்பாங்க. இதில நம்ம புக் பண்ணிட்டு, இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப் ஒண்ணு குடுப்பாங்க. ஸ்லிப் தான் பார்த்தீங்கன்னா, இந்த டிவில டிஸ்ப்ளே ஆயிட்டுருக்கு. நம்ம புக் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிப்ட் மேல காமிச்சிருக்கும் பார்த்தீங்களா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் இல்லாத டைம்ல ஒரு 1/2 மணி நேரத்திலே வந்துருங்க. இது முதல்ல நம்ம நேரடியா போய் நம்ம டிவி பக்கத்தில உட்காந்துட்டு, குறைஞ்சது நம்ம 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் டிஸ்ப்ளேல நம்ம நம்பர் பார்த்துட்டு இருப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, WhatsAppலயே நம்ம பார்த்துக்கலாங்க. நம்ம எங்க இருந்தாலும் WhatsAppலயே அந்த ஹாய்ன்னு மெசேஜ் குடுத்து, இப்ப எந்த நம்பர் ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கோ, அதில நம்ம ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வராகசியம் கெஸ்ட் ஹவுஸ் 2 குடுத்துருந்தாங்க. இந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் தான் குடுத்தேன். நீங்க உள்ள போனீங்கன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் காட் 2 போட்டிருக்காங்க. இந்த இந்த திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும், இந்த ரூம்ல நீங்க எத்தன பேர் வேணாலும் தங்கிக்கலாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும். அதிகபட்சம் எத்தன பேரும் தங்கிக்கலாங்க. சிங்கிள் பெர்சன் ரூம் குடுக்க மாட்டாங்க. இதுல 2 காட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நம்ம குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தங்காட்டி நான் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ரொம்ப நீட்டாவும், கிளீனாவும் இருக்குங்க. தாராளமா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 குழந்தையும் படுத்துக்கலாங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பேர் போனோங்க. நாங்க 4 பேர் பெட்ல படுத்துட்டோங்க. கீழ ரக்குகளுக்கும் அந்த கம்பளியும் குடுத்துருவாங்க. ரொம்ப ரூம்ல ரொம்ப நீட்டா, ரொம்ப ஹைஜீனிக்கா இருந்ததுங்க. அதே மாரி உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்போர்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆரோ வாட்டர் நீங்க ரூமுக்கு வெளியே எல்லா காமனா ஒரு இடத்துல வச்சுடுறாங்க. ஆரோ வாட்டருங்க. நாம் போய் புடிச்சுக்கலாம். இங்க இந்த திருப்பதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க பிளாஸ்டிக் அலோடு கிடையாது. பாட்டில்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்கோணுங்க. பெரிய அந்த நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு 2 ரேக் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா குடுத்துருக்காங்க. இது பார்த்தா நீட்டாவும், கிளீனாவும் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளீசர் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் திருப்பதி தேவஸ்தானம் எல்லா ரூம்லயுமே இந்த கிளீசர் குடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாவும், கிளீனா இருக்குங்க.
திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பெர்சனுக்கு வந்து ரூம் குடுக்க மாட்டாங்க. மினிமம் 2 பேர் இருந்தா தான் ரூம் குடுப்போம். அதே மாரி பார்த்தா மேக்ஸிமம் 48 மணி நேரம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது 2 நாள் வந்து ரூம் எடுத்துக்கலாங்க. நீங்க ரூம் வந்து வெக்கேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லிப் காமிச்சீங்கனாவே அந்த கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்ணிட்டு, அந்த ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச ஒரு 3 மணி நேரத்தில வந்துருங்க. இல்லைன்னா அதிகபட்சம் 3 நாள்ல வந்து நான் ரீஃபண்ட் ஆயிருங்க. அத வந்து நம்ம இதில ஸ்டேட்டஸ்ல போய் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வெப்சைட்ல போய் நீங்க உள்ள போய் லாகின் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து WhatsAppலயே வந்து ரூம்லோட டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து மேல் திருப்பதியில போய் தான் வந்து எவ்வளோ வேக்கன்சி நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ WhatsAppலயே நம்ம தெரிஞ்சுக்கும்போது தான் புதுசா வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ரூம் ரிவ்யூ எப்படி இருக்குது? விஷ்ணு நிவாஸ்ல வந்து எப்படி ரூம்ஸ் இருக்குது? எல்லாமே நம்ம சேனல்ல வந்து நான் போட்டுருக்கேங்க. வேணும்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி போற மாரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.